Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. செல்வி, அந்த கவிதாக்கு ஃபோன் பண்ண. யாருமா? அந்த பொண்ணு செல்வி தான் சார் போன்ல. சரி சரி பேசு பேசு. ஹலோ, யாரு? ஏய் கவிதா, நான் தான் செல்வி பேசுறேன். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? வந்துட்டோம். ஹாஸ்பிடலுக்கு வெளியில தான் நிக்கிறேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க. கொஞ்ச நேரத்துல டியூட்டி மாறுவாங்க. அந்த டைம்ல நீங்க உள்ள வந்துடலாம். சரி சரி. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அப்படியே வரும்போது மறக்காம அந்த யூனிஃபார்மையும் எடுத்துட்டு வந்துருங்க. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இது போதும் கவிதா. நான் கூட உனக்கு நடிப்பு வருமான்னு நினைச்சேன். பின்னிட்ட போ. உன் உழைப்புக்கு நிச்சயம் கூலி கிடைக்கும். இப்போ நீ போ, அந்த செல்வி வரட்டும். சரி சார். சரியான நேரத்துல தான் வரா. இத போய் முதல்ல எம்டி கிட்ட சொல்லணும். செல்வி, இன்னும் ஆளை காணோம். நிச்சயம் வந்துருவாங்க மாமா. இப்பதான் டியூட்டி மாறுறாங்களா? அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. சார். வா கணேஷ். ஒரு குட் நியூஸ் சார். உட்காரு. தேங்க்யூ சார். சார், நம்ம திட்டப்படி அந்த செல்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவா சார். வரட்டும். அதுக்கு தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். சார், உள்ள வந்ததும் அவ தலையெழுத்தே முடிச்சிடலாம் சார். அந்த நந்தினிக்கு என்ன நடந்துச்சோ அதை விட மோசமான நிலைமையை அவளுக்கு கொடுக்கணும் சார். அப்பதான் அடுத்து யாருமே நம்ம சைடுக்கு வரமாட்டாங்க சார். அவளா வந்து நம்ம வலையில சிக்க போறா. வரட்டும். கொஞ்சம் அவ என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ போக்குல அப்படியே போக விட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். சரிங்க சார். சார், நீங்க சொன்னபடி உள்ளேயே வார்ட் பாய் மாதிரி ஒரு ரவுடியை வச்சிருக்கேன் சார். எதுவானாலும் சரி, அவனே அந்த செல்வியை போட்டு போயிட்டே இருப்பான் சார். இன்னைக்கு ஆட்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே விளையாடுவோம். நீ போய் அந்த செல்வி உள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சரிங்க சார், சரிங்க சார். வரேன் சார். என்ன செல்வி, வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். வந்துருவாங்க மாமா. யாருக்கும் தெரியாம வரதா சொல்லிருந்தாங்க. செல்வி, உண்மையிலே கவிதா நம்பக்கூடிய ஆள் தானா? உள்ள யார்கிட்டயும் இத பத்தி சொல்லிருக்க மாட்டால? நம்பிக்கையா தான் பேசினாங்க. இப்போதைக்கு நம்ம உள்ள போறதுக்கு உதவியா இருக்கிற ஒரே சான்ஸ் அவங்க மட்டும்தான். இதையும் இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நந்தினிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. ரிஸ்க் எடுத்துதான் பார்க்கணும். மடி செல்வி, கூட நானும் வரவா? யாரு என்ன பண்ணாலும் அப்பா நான் பாத்துக்கிறேன். நானும் கூட வர்றேன். அப்பா, நீங்க இப்ப என் கூட ஒண்ணு வர வேண்டாம்ப்பா. எனக்கு உள்ள போய் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் அப்ப ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க அப்ப வாங்க. சரிப்பா. மடி செல்வி, அந்த நர்ஸ் வந்துட்டாங்க. செல்வி, கவிதா தான். இந்தாங்க, நீங்க கேட்ட யூனிஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஐயோ, எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? என்ன கவிதா, உனக்கே இப்படி வேர்க்குது? யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. கவிதா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அப்படியே நான் உள்ள யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டாலும் உங்களோட பேரை நான் சொல்லவே மாட்டேன். நீங்க அதனால தைரியமா இருங்க. சரி சரி, நேரம் ஆகுது. நீங்க சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போங்க. சரி சரி. செல்போன். போலாமா? போலாம். செல்வி, உள்ள போனதும் நந்தினி ரூம்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு. சரியா? பார்த்து ஒருவேளை எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சா எனக்கு உடனே போட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே? கண்டிப்பா. நான் ஒரு இடம் விடாம எல்லா இடமும் செக் பண்ணிட்டு தான் வருவேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. மடி செல்வி, நீ உள்ள போனதும் உனக்கு எதுவும் தப்பா தோணுச்சுன்னா உடனே வெளியே வந்துரு. ஹாஸ்பிட்டல் வரைபடத்தை போட்டோ எடுத்து வச்சிருக்கல, போன் சிக்னல் இல்லாத பக்கம் போகாத.
உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இரு. ம் சரிங்கப்பா. அப்பதான் நீ எந்த பிளாக்ல எந்த அறையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா. அம்மா ஜாக்கிரதை. அப்பா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். யாருமே எதுவுமே கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரிம்மா. செல்வி, நான் ஆளை விட்டு உனக்கு மாப்பும் பக்கெட்டும் தரேன். அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது போதும் கவிதா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. பத்திரமா போயிட்டு வாமா. உள்ள வந்துட்டியா? உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் உங்க கூட வர முடியாது. நான் என் டியூட்டிக்கு போறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. சரி. ஏமா ஐயோ, என்னம்மா எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் போலயே. பாதிமா போட்டு மீதி சுத்தம் பண்ணாம போயிட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். எங்க கண்டுபிடிச்சிருவானு ரொம்ப பயந்துட்டேன். ஒழுங்கா வேலை பாரு, இல்ல கணேஷ் சார்ட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன். அம்மா உன் பேர் என்ன? என்ன வாய் திறந்து பேச மாட்டியா? ஒழுங்கா வேலையை பாரு. சரி. ஹலோ, சொல்லுங்க சார்.